இன்றைக்கி நாம் சுவையான வெங்காய சோறு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நாம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அல்லது வெறும் வெங்காயத்தை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் சுடுசோறு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா வெங்காய சோறு ரெடி ஆகிடும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சி தரக்கூடியது. குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகு காரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மிளகுத்தூளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே சுவையான டேஸ்டியான வெங்காய சோறு ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான வெங்காய சோறு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.